அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தின் மூலம் 15,516 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வார கால பயணமாக இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு கடந்த சனிக்கிழமை புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இந்துஜா குரூப் என்கிற அந்த நிறுவனம் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் எக்கோ சிஸ்டம் தயாரிக்கக்கூடிய பேட்டரி தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சுமார் 1000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது நேற்று கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து ஆஸ்ட்ராஜென்சா என்கிற ஒரு நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய இரண்டு நாடுகளிடம் கடந்த 7 நாட்கள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதில் 15,516 கோடி ரூபாய் முதலீட்டுல 17,613 வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய வகையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜெர்மனி நாட்டுல 26 ஒப்பந்தங்கள் மூலமாக 7,020 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,320 வேலை வாய்ப்புகளும், அதே போல இங்கிலாந்து நாட்டில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 8,496 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,293 வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாகவும், மொத்தமாக 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 15,516 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 17,613 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு சார்ஜிங் அஹெட் யூரோப் ட்ரிப் அப்படிங்கிற தலைப்புல இதை பதிவிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு வார கால பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அங்கிருந்து புறப்படுகிறார். நாளை அதிகாலை சென்னை வந்தடைகிறார். அந்த வகையில 33 புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த ஒரு வார கால பயணத்தில் ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.